கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏங்க, என்னங்க நம்ம புள்ள எங்கெங்க போனா? அபிராமி, அமைதியா இருக்கியா? கதிரு, இன்ஸ்பெக்டர் என்னடா சொன்னாரு? அப்பா, அவரே நேர்ல வரேன்னு சொல்லியிருக்காருப்பா. டேய், எப்படா வருவாரு? கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஆக்ஷன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார், வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இன்னும் ஆக்ஷன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் புள்ள எங்க சார்? என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கண்டுபிடிச்சு கொடுக்க நாங்க என்ன உங்க புள்ளைய பாக்கெட்ல சார் வச்சிருக்கோம்? முறைக்காதீங்க சார். எங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு கொலை நடந்தாலோ யாரும் தொலைஞ்சு போனாலோ விசாரணைய வீட்ல இருந்து தான் நாங்க ஆரம்பிப்போம். உங்க வீட்டு ஆளுங்கள்ல கூட யார் மூலமாவது அவங்களுக்கு ஆபத்து வந்திருக்கலாம்ல சார்? இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? இது அவன் குடும்பம். அவன் குடும்பத்துல அவனுக்கு என்ன ஆபத்து இருக்கும்? சார், நிறைய கேஸ்ல நடக்கிற விஷயம் சார் இது. அதனால சொன்னேன். வெற்றியோட வைஃப் யாரு? இவங்க தான். நான் தான். நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்க. கடைசியா வெற்றி எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாரு? எதுக்காக போனாரு? இருங்க, நானும் உங்க கூட வரேன். மேடம், என் கூட நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வெற்றி, தியா இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. மேடம், உங்க மேல சத்தியம், தியா இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன நம்புங்க, தியாக்கு ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு யார் மேல ஏதோ டவுட் இருக்கா? இல்ல, தெரியல சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என் குழந்தைய அபகரிக்கணும்னு அந்த குழந்தையோட அத்தை முயற்சி பண்ணாங்க. ஆனா இப்ப அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. மத்தபடி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு என்னால சொல்ல முடியல சார். சரிம்மா,